நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு கேள்விகளை கேள்வி கணைகளாக நம்முடைய யூடியூப் பக்கத்தில் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற முகநூல் பக்கத்திலும் அவர்கள் தங்களுடைய கேள்விகளை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். அந்த கேள்விகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இது அமைகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் இருந்து நம்முடைய நேயர்கள் கேட்டுள்ள அந்த கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக நாம் கிட்டத்தட்ட ஒரு 80 வாரங்களையும் கடந்து இந்த நிகழ்ச்சிகளை பதிலளித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் பல்வேறு நேயர்களும் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக கேள்விகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் முதல் நேயராக, ஐயா வணக்கம், நான் துறையூர் வட்டம் திருச்சி மாவட்டம் கொப்பளம்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு 60 வயது ஆகிறது. 35 வயது பெண் மாற்றுத்திறனாளி. கடந்த 7 வருடங்களாக வந்து கொண்டிருந்த உதவித்தொகை 2 மாதங்களாக வரவில்லை. என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. யாரிடம் கேட்பது, எங்கு கேட்பது என்றும் தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று கூறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உதவித்தொகை தொடர்ச்சியாக நீங்கள் 7 வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் திடீர்னு நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துட்டுருக்கும். இப்போ 100 நாள் பணம் கூட பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை மையப்படுத்தி தான் உங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பாமல் உங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. ஆதாரை பேஸ் பண்ணி அனுப்புகிற போது ஒரு மாதம் யூனியன் பேங்க் வரும், ஒரு மாதம் இந்தியன் பேங்க் வரும், ஒரு மாதம் கரூர் வைஸ்யா பேங்க் போகும். அப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை அனுப்புகிறாங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் எந்த பேங்கில் வாங்கிட்டு இருந்தீங்களோ அந்த பேங்கில் முதல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. புக்கை கொடுத்து என்ட்ரி கொடுத்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், அதில் வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பேங்க்கில் இருந்து கூட பணம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ, ஏதாவது நீங்கள் லோன் போட்டிருக்கலாம், இல்லை அதுக்காகவோ என்ன காரணத்துக்காக இருந்தாலும் பணத்தை எடுப்பதற்கான வாய்ப்பும் பேங்க்கில் இருக்குது. அப்படி எடுக்கவே இல்லை, இந்த பேங்க்லேயும் வரல, அந்த பேங்க்லேயும் வரல, எந்த அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா நீங்கள் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர், நீங்கள் வருவாய்த்துறை மூலமாக வாங்கினா வட்டாட்சியரையும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக வாங்கினா மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தையும் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச வேண்டும். ஒருவேளை உங்களுடைய ஆதார் அதில் இணைக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக உங்களுக்கு பணத்தை நிறுத்தி வச்சிருக்கலாம். இப்படி பணத்தை நிப்பாட்டினா தான் நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கூட அவங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக கூட பணத்தை நிப்பாட்டி வச்சிருக்கலாம். அப்படி நெருக்கடியை கொடுக்குற போது நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பழைய பேலன்ஸோட சேர்த்து வந்துடும். வருவாய்த்துறையை பொறுத்தளவுக்கு வராது. மாற்றுத்திறனாளி துறையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக 2000 உதவித்தொகையாக இருந்தால் உங்களுக்கு அந்த பணம் வந்துவிடும் என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அடுத்தபடியாக இன்னொரு நேயர், ஐயா வணக்கம், எனக்கு 30% ஊனம், எனக்கு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. 30% இருந்தாலே நீங்கள் மாற்றுத்திறனாளியே கிடையாது. 40% அதற்கு மேற்பட்ட ஊனமுறையவர்கள் மட்டும்தான் மாற்றுத்திறனாளி. அதனால் உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் எந்த விதமான திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்காது என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக, ஐயா வணக்கம், எனக்கு 40%, நான் மோட்டார் வாகனத்துக்கு நவம்பர் மாதம் விண்ணப்பம் அளித்துள்ளேன், எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிறாங்க. 40%க்கு பைக் கொடுப்பேன்னு சொல்லி எந்த அரசாங்கம் சொல்லுச்சு, எந்த அரசாணை சொல்லப்பட்டிருக்கு? 40% உள்ள ஊனத்திற்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். 60% அதற்கு மேற்பட்ட ஊனம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 40% ஊனத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டார் பைக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, கலைஞர் உதவித்தொகை வருவதால் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஒரு நபருக்கு ஒரு உதவித்தொகை தான். இது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தெளிவாக நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். குறிப்பாக பெண் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை பெற்றுக்கொண்டிருந்தால் மகளிர் உரிமைத்தொகை வராது. அதே சமயம் அந்த குடும்பத்தில் வேறு யாராவது தகுதியான நபர்கள் இருந்தால் அவர்களுக்கு வரும் என்பதை தான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒருவருக்கு ஒரு உதவி தான் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று மகளிர் உரிமைத்தொகை அல்லது மாற்றுத்திறனாளி உதவித்தொகை. நீங்கள் ஏற்கனவே மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெறாமல் மகளிர் உரிமைத்தொகை பெற்றுக்கொண்டிருந்தால் மகளிர் உரிமைத்தொகையை நிறுத்திவிட்டு மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான தகவலாக இருக்குது. அடுத்தபடியாக, ஐயா நான் ஒரு மாற்றுத்திறனாளி, திருவள்ளூர் மாவட்டம், சென்னை போரூரில் இருக்கிறேன். மினி பஸ் போக முடியாதா, அதாவது மினி பஸ்ஸில் நமக்கு கன்செஷன் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. மினி பஸ்ஸில் கண்டிப்பாக கன்செஷன் கிடையாது. நமக்கு கொடுத்துருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மகளிர் இலவச பேருந்துகளில் மட்டும்தான் நமக்கு சலுகை கட்டணம் இருக்குது. மினி பஸ் எந்த பஸ்லையும் நமக்கு சலுகை கட்டணம் கிடையாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக,
ஐயா வணக்கம். நான் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். எனக்கு இணைப்பு சக்கரம் பயன்படுத்திய ஸ்கூட்டி எப்படி வாங்குவது என்று தெரியவில்லை. எனக்கு கை கால் பாதிப்பு இருக்குது. என்னால் வண்டியை பயன்படுத்தி ஓட்ட முடியும். எவ்வாறு வாங்குவது கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்காங்க. இந்த கேள்விக்கு நான் போன கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கை பாதிப்பு இருக்கிறதுனால எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பைக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு நேயர் என்ன சொல்கிறாருன்னா, பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட பெண் அவர்களுக்கு 42% போட்டு தந்தார்கள். இப்பொழுது நோய் முற்றி படுத்த படுக்கையாக இருக்கும் அவர்களுக்கு சதவீதத்தை உயர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோயினுடைய தன்மை கூடிவிட்டு, உதாரணத்துக்கு வந்து கை இதோட கட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு 50% வரும். இப்போ இதோட கட் பண்ணால் 60% வரும். இதுக்கு மேலே கட் பண்ணால் 75% வரும். அப்போ நோயினுடைய தன்மை கூட கூட சதவீதம் என்பது மாறிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற இந்த பார்க்கின்சன் நோய் பாதித்தவங்களுக்கு 42% போட்டவங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் சதவீதத்தை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணி எப்போ அடையாள அட்டை கொடுக்குறாங்கன்னு கேட்டுட்டு, அப்போ இந்த மாற்றுத்திறனாளியை கூட்டு போய் நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் தான் ஆகணும். அடையாள அட்டை வாங்குறதாக இருந்தால் நேரில் போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு வீடியோ கால்லாம் பார்த்து வாங்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் நேரில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டு சதவீதத்தை கூட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அது தன்மை டாக்டர் தான் முடிவு பண்ணணும். நான் என்ன கேட்குறேன்னா, பார்க்கின்சன் நோய் பாதித்தவங்க எல்லாருக்குமே 40% 100% வரைக்குமே 2000 உதவித்தொகை தான் கொடுக்க போகிறாங்க. 1500 உதவித்தொகை கிடையாதுங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பல காணொலியில் சொல்லியிருக்கோம். பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டால் 40% இருந்தாலும் 2000 தான். இப்போ 42% போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு 2000 ஆல்ரெடி உதவித்தொகை வருது. இப்போ 42% 70%-ஆவோ 80%-ஆவோ நீங்கள் மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு என்ன கூடுதலாக உதவித்தொகை வரப்போகுது? அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத நீங்கள் அலைச்சலை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத அலைச்சல் நீங்கள் பண்ண வேண்டாம். இருக்கிற 42% அப்படி கண்டினியூ ஆகட்டும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிலாக இருக்குது. அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களது விரும்புகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.